கிருஷ்ணமூர்த்தி. பொதுவாக லாங் ஸ்டிக், அதாவது சிலம்பம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லையுமே வந்து சென்ஸ் ஒரு ஆயுதம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆயுதத்தை பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை வந்து நம்ம வந்து அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. முக்கியமாக இந்த லாங் ஸ்டிக்கு பயிற்சி எடுத்துக்கிறவங்க ஒரு உட்டனோ இல்லை ஒரு பஞ்சிங் போக்கோ நீங்கள் வந்து அதை வந்து பேசிக்காக அதை வந்து உங்களுக்கு அடிக்கிறதுக்குன்னு ஒன்றும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட்டோட ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கான அந்த உடம்பும் அந்த ஷோல்டரும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும். இதை வந்து டச் பண்ணி பழகாமல் நீங்கள் வந்து ஒரு மேட்சுக்கே போனாலும் இல்லை ஒரு வேளை நீங்கள் தற்காப்புகளை கற்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு சென்ஸுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய அடி வந்து ரொம்ப பலமே இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாங் ஸ்டிக்கில் உங்களுடைய அடி பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்று வந்து உட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக பிடிச்சிக்கணும். சரியா, ஈக்குவலாக பிடிச்சிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து ஆரம்ப காலத்தில் பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி நேராக உடனே நேரம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டாக் பண்ணுங்க. இது ஒரு அட்டாக், செகண்ட் அட்டாக். அப்போ 1 2 3 4 5 6. ஓகே, இது நல்லா இது கூட பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணிக்கட்டு உங்கள் கைக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஒரு ட்ரைனிங். நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு பார்ட்னராக நினச்சிட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். இதே வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி பார்வலில் மாற்றி பண்ணலாம். ஓகே, இது பண்ணும்போது உங்கள் கை, உங்கள் ஷோல்டரு, உங்களோட மணிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா ஷோவுக்காக மட்டுமே கூடாது, சுத்தினா மட்டும் பத்தாது. இது எதிரியை அடித்து பலமாக எவ்வளோ பெரிய ஆயுதம் கொண்டு வந்தாலும் எதெல்லாம் ஒருத்தன் வந்து 6 வாரத்தில் நம்மளை வெட்ட வந்தால் கூட கையில் இருந்தது அப்படின்னா அவன் கையை உடைக்க முடியும், மணிக்கட்டே உடைச்சிடலாம். ஸோ மணிக்கட்டு சும்மா உடையாது, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து உடைக்கணும். இந்த மாதிரி ஒரு பஞ்சிங் பேக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பஞ்சிங் பேக்கில் இதே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதே மெத்தட் தான். ஒரு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 10 2 3 4 எப்படி பண்ணுங்க. அதே மேட்ச் பண்ணி 1 திரும்பவும் அதே மாதிரி 2 3 ஓகே 4 5 6 7 8 9 10 அப்பா. ஓகே, தினமும் இதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அடி பலமாக இருக்கும். இப்போ ஒரு ஆள் அடிக்கும்போது ஒருத்தர் பிளாக் பண்ணுறான் அப்படின்னா, ஒருத்தர் ஸ்டைலில் பிளாக் பண்ணுறான் அப்படின்னா நீ வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி அடிச்சுன்னா அவன் கையில் சென்ஸுக்கு இருந்தாலும் எது இருந்தாலும் அவன் கையிலே நிற்காது. ஸோ கடுமையான பயிற்சி தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்.